சூப்னா ரொம்ப ஆசையா கேக்குறீங்களா? இங்க பாருங்க, கேட்டுச்சான்னு கேட்டா நீங்க தான் பதில் சொல்லணும் எனக்கு. நீங்க ரொம்ப அப்படியே டைட்டா அப்படிலாம் முளைச்சிருந்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அங்கிருந்து கொஞ்சம் குரல் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். Are you happy? I am very happy. சரி, இவருக்கு நல்லா கேளுங்க, மஷ்ரூம் சூப்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என்ன பண்ணாரா, வெளியே போய் அந்த காளான் அதை போய் கலெக்ட் பண்றதுக்கு போய் கலெக்ட் பண்ணார். அவரே சூப் செஞ்சாராம். சூப் செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிட்ட பிறகு திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சான். யாரோ சொன்னாங்க இந்த மஷ்ரூம் காளான்ல வந்து சிலது பாய்சனஸ் கூட இருக்கும், அது நமக்கு தெரியாம கூட இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு அவருக்கு. அவர் வந்துட்ட உடனே என்ன பண்ணாராம், இப்ப எப்படி மஷ்ரூம் சூப் குடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு, இப்ப நம்ம மஷ்ரூம் சூப் வந்து பாய்சனஸா பாய்சன் இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல அவருக்கு. உடனே என்ன பண்ணாராம், அவர் ஒரு சின்ன தட்டுல வந்து மஷ்ரூம் சூப்பை ஊத்திட்டு அவர் ஒரு நாய்க்குட்டி வச்சிருந்தாராம். அந்த நாய்க்குட்டிய வா குடி அப்படின்னாராம். உடனே அந்த நாய்க்குட்டி வந்து சூப்பு குடிச்சுச்சான். குடிச்சிட்ட உடனே டைம் பார்க்கறாராம். 1 ஹவர் போச்சு, 2 ஹவர் 3 ஹவர் போன உடனே நாய் இன்னும் சந்தோஷமா இருக்குது வாழலாம் ஆட்டிட்டு. ஸோ அவர் ஒரு தீர்மானம் வந்துருச்சு அவருக்கு. என்ன தீர்மானம்னா, சரி நம்மளும் குடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. அப்படின்னா உடனே எடுத்து நல்லா ஊற்றி குடிச்சிட்டு வாயெல்லாம் தொடச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா வெளியே வந்து நின்றாராம். அப்ப அவருடைய மகன் சின்ன பையன் ஒருத்தன் வந்தானா. அப்பா 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 நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன நாய்க்குட்டி செத்துச்சு அப்படின்னா இவருக்கு அவ்வளவுதான் ஆக்ஷன். வயிறு கலக்குச்சா, அடடடடா இப்ப நெக்ஸ்ட் நம்ம தான் இப்ப என்ன பண்றது. ஓடினாராம் பின்னால பாத்ரூமுக்கு, கையெல்லாம் வச்சு எல்லாத்தையும் எடுத்து வயிற்று கிட்னி லங் எல்லாத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிறார். அவர் செத்துறக்கூடாதுன்னு பயம். அவர் வாமிட்லாம் பண்ணிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு வெளியே வந்துட்டு பையனை பார்த்து கேட்டாராம், மகனே நம்ம நாய்க்குட்டி எப்படிடா செத்துச்சு? அப்பா ஒரு பெரிய லாரி வந்து அப்படியே வந்து அது மேல ஏறிச்சா. நிறைய தடவை நம்ம கேள்வி கேட்க போல சரியா கேட்டுக்க தெரிஞ்சுக்கணும். நான் 19 வருஷம் சர்ச்சுக்கு போயிருந்தேன். மியூசிக் வாசிப்பேன், யூத்ல இருப்பேன், விபிஎஸ்ல இருப்பேன், எல்லாத்துலயும் இருப்பேன் நான். ஆனா ஏசாமிய தெரியாமையே இருந்தேன். எப்படி ஏசாமி பெட்டி நிறைய அறிந்திருந்துச்சு, ஆனா அவரை தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியாம இருந்துச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன் 19 வருஷம். அவரை பெட்டி கேள்வி அறிவு இருந்துச்சு, அவரை பெட்டி எனக்கு தெரியல. உடனே ஒரு நாள் என்ன பண்ண, நான் மியூசிக் காம்படிஷன் ஒரு நாள், அப்போ ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அந்த சத்தத்தில் ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய தாளந்த நன்மையா பயன்படுத்துறியா இல்ல தீமையா பயன்படுத்துறியான்னு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ட்ரக்ஸ் எடுத்துட்டு ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டு மோசமான ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்துருந்தாங்க வாலிப பிள்ளைகள். நான் வந்து ஆண்டவர்கிட்ட நான் நல்ல ஒரு காரியம் செய்யறேன்னு சொல்றதுக்கு இல்ல. அந்த நேரத்தில் நான் சோர்வாக நான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு, அந்த வாரத்துல என் சர்ச்சில் இருந்து ஒருத்தர் வந்து, நீங்க சர்ச்சுக்கு வாசிப்பீங்களான்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், எவ்வளவு வருஷம் வாசித்துட்டு இருக்கிறோம் நம்ம, ஆனா அன்னைக்கு பார்த்து மனசுல ஒரு டிஸ்டர்பன்ஸ். என் மனசுல என்ன டிஸ்டர்பன்ஸ்னா, நல்லா கேளுங்க, இவங்க வந்து சர்ச்சில் போய் ஜீசஸ் வில் கிவ் யூ பீஸ்ன்னுவாங்க, அதானே சொல்லுவாங்க சர்ச்சில், கரெக்டா? என்ன பிரசங்கம் பண்ணாலும் இந்த 3 வரும். நான் கேட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது, இயேசு உனக்கு சமாதானம் தருவார், பீஸ். பீஸ் தான் பீஸ் பீஸா போயிடுச்சு. அப்புறம் எனக்கு அங்க போய் பீஸை பற்றி சொல்றது, நமக்கு சமாதானம் இல்லை, இவங்க சமாதானம் சொல்லுவாங்க. 2வது காரியம் அவங்க சொல்லுவாங்க, ஜீசஸ் வந்து உன்னை சுகப்படுத்துவார். என் வாழ்க்கையில வியாதி நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. மருத்துவர்கள் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வினோதமான காரியங்கள் என் வாழ்க்கையில இருந்துச்சு. எத்தனையோ மருத்துவர்கிட்ட போன ஒன்னும் ஆகல. சோ அதுவும் அவங்க சொல்லுவாங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கல. 3வது காரியம் சொல்லுவாங்க, இயேசு சுவாமி வந்து உன்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்வாருன்னுவாங்க. நம்ம மெயின் பிரச்சனையா தான்,
அதுதான் நம்முடைய ப்ராப்ளம். நமக்கு வந்து ஆப்கானிஸ்தான் ப்ராப்ளம், பாகிஸ்தான் ப்ராப்ளம்லாம் கிடையாது. என்ன ப்ராப்ளம்னா இது உள்ள ப்ராப்ளம் இது. இதை நம்ம யாருக்கும் சொல்ல முடியாது, நம்முடைய வேதனையை நமக்கு தான் தெரியும்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சொல்லிட்டு நான் போய் என்னத்துக்கு ஊரை ஏமாத்தணும், நீ போப்பா நான் வரல, நீயே போய் ஏதாவது பண்ணீங்க நான் வரலன்னு சொல்லி அனுப்பிச்சிட்ட பிறகு என் மனசுல ஒரு பெரிய போராட்டம். ஏன்னா நான் சின்ன வயதுல இருக்க போல என் தாயும் தாப்பனும் விவாகரத்துக்கு போயிட்டாங்க. அப்ப நான் இவ்வளோண்டு தான். அப்போ என் தாய் அழுது ஜெபம் பண்ணுவாங்க, பணம் கஷ்டம்னா ஜெபம் பண்ணுவாங்க, வியாதினா ஜெபம் பண்ணுவாங்கம்மா. 2 மணி நைட்டுக்கு எழுப்பினா கூட எங்க அம்மா அந்த ட்ரங்க் போட்டு இழுத்து பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. என் வியாதி அவ்வளவு இருந்துச்சு, ஒருவேளை இந்த நைட்டு என் மகன் இறந்துருவானோன்ற பயத்துல. இப்படி ஒரு சூழ்நிலையை பார்த்து அம்மா ஜெபம் பண்ணா அந்த பக்கத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, ரைட், அது மட்டும் எனக்கு நிச்சயம் தெரியும். அந்த பக்கத்துல ஆண்டவர் கேட்கிறாரு யாரோ, ஆனா என்னுடைய ஜெபம் வந்து கேட்பாரான்றது அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனா இப்போ எனக்கு வந்து சரியில்லைன்னு தெரியும் என்னுடைய வாழ்க்கை. சோ நான் தனியா இருக்க போல அந்த ஆள் வந்து கேட்ட போல அனுப்பிச்சு விட்டுட்டு நான் மனசுல என்னடா கடவுளுக்குன்னு ஏதாவது செய்யணும்னு ஆசை, ஆனா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குதுன்ட்டு நான் ஒரு கோவமா ஏசாமிட்ட ஜெபம் பண்ணேன். எப்படின்னா மரியாதையா இல்ல, நான் கத்துனேன், ஜீசஸ் நீ உயிரோட எங்க இருக்கிறியோ யாருக்கு நான் தெரியும். ஏதோ சொன்னானுங்கன்னு நான் கேட்டிருந்தேன். நான் ஒரு புத்தர் குடும்பத்தில் பிறந்திருந்தேன், புத்தர் பின்னால இருப்பேன். கடவுளே இல்லைன்னு எங்க அப்பா சொல்லியிருந்தா நானும் சொல்லுவேன், எங்க இருக்கிறாரு ஜீசஸ், அவரை கூட்டு நான் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அப்புறம் நான் உங்க ஜீசஸை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவேன். ஆனா நான் ஏதோ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டனால நான் கிறிஸ்தவனா ஆயிட முடியுமா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை. ஏன்னா நான் கேள்விப்பட்டேன், ஒரு குழந்தை வந்து ஒரு பேக்கரியில பிறந்துச்சுன்னா அது பன் ஆயிடுமா? ஆகாது. கரெக்ட் தானே? ஆகாது. ஒரு குழந்தை எப்படி கிறிஸ்தவன் ஆகுதுன்னா ஒரு தீர்மானத்தின் மூலம் தான், சும்மா ஆட்டோமேட்டிக் ஆகாது. ஆட்டோமேட்டிக்கெல்லாம் ஆகிற மேட்டர் கிடையாது இது. சோ நான் சொன்னேன், ஆனா ஜீசஸ் நீ எங்க இருக்கிறியோ எனக்கு தெரியாது, சரியா? ஆனா என் ஹிஸ்டரி புக் மட்டும் நான் நம்புறேன். என் ஹிஸ்டரி டீச்சர் சொன்னாங்க, அசோகர்னு ஒருத்தர் வந்தாராம், ஹிட்லர் இருந்தாரு, காந்தி எல்லாம் நான் பார்த்ததே இல்லை, ஆனா காந்தி இருந்தாரு நான் நம்புறேன். அதான் கரெக்ட். கரெக்டா தெரியுமான்னு நீ கேட்கிற, கரெக்ட், அதே தான் நானும் கேட்டேன். நான் உடனே சொன்னேன், என் ஹிஸ்டரி புக்ல வந்து ஜீசஸ் வந்தாரு இருக்குது, ஆனா கிறிஸ்தவர்கள் மூலம் நான் கேள்விப்பட்டது ஜீசஸ் வந்து உன் உள்ளத்துல வருவாரு, உன் நண்பனா மாறிடுவாரு, உன் பாவத்தை மாத்திடுவாரு, இது அது எல்லாம் பிளா பிளான்றானுங்க, என்னன்னு தெரியல. நீ உண்மையாவே எங்கேயா இருந்தனா இதான் சொன்னேன் நான் என் ஜெபம். நீ எங்க இருக்கிறியோ, மேல இருக்கிறியோ கீழே இருக்கிறியோ எங்க இருக்கிறியோன்னு தெரியாது, ஆனா நீ எங்கேயா இருந்தா இயேசுவானவரே என்ன நீ மாத்து. என் வாழ்க்கையில அசிங்கமான காரியங்கள்லாம் வெளியே தெரியாது, அப்படி என் வாழ்க்கை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இருக்க மாதிரி தான். ஆனா என்ன நீங்க மாத்திட்டீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறேன் ஆண்டவர் என்ன. ஆனா அப்படி ஜெபம் பண்ண போல அவர் ரொம்ப சீரியஸா கேட்டுருவாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவர் என் ஜெபத்தை கேட்டார். அதான் இப்ப மேட்ரு. அவர் ஜெபத்தை கேட்ட உடனேமா ஃபர்ஸ்ட் காரியம் என்ன நடந்துச்சு தெரியுமா? இதுதான் நடந்துச்சு. நான் எப்பெல்லாம் செஞ்சனோ என்ன தப்புனா, நான் செஞ்ச தப்பெல்லாம் நான் திருப்பி சொல்ல இஷ்டம் இல்லை. ஏன்னா சில சமயம் எல்லாம் நல்லவங்க இருப்பாங்க இங்க. அவங்க என்ன சொல்றீங்க, இதை கேட்டு அவன் கத்துக்கூடாது. என்ன சொல்ற, மீட்டிங் வந்துக்கிறான் அவன் வந்து என்ன, அதனால சில எடிட்லாம் பண்ணிடுறேன். திருடுறது, மோசமான காரியம் எல்லாம் மறந்து போயிடுச்சு. 3 வருஷம் ஆச்சு சார். உங்க பேர் என்ன சார்? மறந்துட்டேன். ஷாஜகான் சார், கேளுங்க. அவர் சூப்பரா டான்ஸ் ஆட வச்சாரு என்ன பசங்க. ரொம்ப உங்களை மெட்ராஸ் வந்து மீட் பண்றேன். சோ திருநது, பொய் சொன்னது மட்டும் இல்ல, ஆளுங்களை போய் அடிக்கிறது, தூங்கின பிறகு வீட்டை போய் உடைக்கிறது, இதெல்லாமா நீ செஞ்சிருந்த, அதோட நிறுத்திக்கிறேன், அதுக்கு மேல நான் சொல்லல. இதெல்லாம் செஞ்சுட்டு நல்ல மாதிரி சர்ச்சுக்கு வந்துருவான்பா. சர்ச்சிலே இருப்பேன், கோயில் மாடு மாதிரி. சர்ச்சு காம்பவுண்ட்னால நமக்கு நல்லா இருக்கும், அதான வசதி. சர்ச்சு பாஸ்டர் பையனும் ஃப்ரெண்டு, சோ எல்லாமே நமக்கு சொந்தம் தான், யாருக்கும் தெரியாது. நல்ல பிள்ளைங்கப்பா, பைபிள்லாம் தூக்கிட்டு வருவோம் நாங்க. பைபிள்லாம் ஸ்டைல் அக்கில் வச்சுட்டா கொஞ்சம் இன்னும் நல்ல எஃபெக்ட் இருக்கும் பாக்குறவங்களுக்கு, தெரியுதா? எப்படி இருக்க, பிரைஸ் தி லார்ட் ஐயானவன்னு ஐயாவும் நினைச்சுக்கிற பையன் ரொம்ப பயபக்தியாக்குறான்னு, யாருக்கும் தெரியாது. வீட்டுக்கு வரதே இல்லை. 4:30 மணிக்கு என் தாயும் தகப்பனும் செக்ஸ்டனை தேடி போட்டு ரோடா தேடி
எங்கேயா கிணத்து மேல உட்காந்துருப்பேன். வந்து வயசானவங்க கேட்பாங்க, என்னம்மா வரலையே வீட்டுக்கு? நான் வருவேன்னு தெரியாது, போங்க. இப்படிதான் இருந்துச்சு. நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன். ஒரு இடமா சுத்திட்டு இப்படி அலைஞ்சிட்டு பேய் பறிச்ச மாதிரி சுத்திட்டு இருப்பேன் ஒரு இடமா. அது தப்புன்னு தெரியாது, அவ்வளவுதான், ஜாலி. இப்படி போயிட்டே இருந்துச்சு. என்னுடைய சிஎஸ்ஐ சர்ச்சில் என் சண்டே ஸ்கூல் டீச்சர் விபிஎஸ் ஆளுங்கிட்ட கத்துக்கிட்ட ஒரு நல்ல காரியம், நம்ம தவற பாவத்தை மன்னிப்பு கேட்கணும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன பண்ண, உடனே ஜீசஸ் என்ன மன்னிங்க, சாரி. ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சதை குறிச்சு வெக்கப்பட்டேன். அதுக்கு முன்னால பெருமைப்பட்டேன். ஏய் என்ன ஆச்சு தெரியுமா, அவருக்கு தலைவரை நவுட்டிட்டோம், அவ்வளவுதான், போனோம், கட்டையத்தோம், வச்சோம், இதுதான் அச்சீவ்மெண்ட். ஸ்கூல்ல வாதியாருங்க வந்து தாய் தாப்பம் இல்லாத பசங்களை ஏதாச்சும் கலடா பண்ணிட்டாருன்னா என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்கன்னா போதும், அன்னைக்கு ஸ்டாஃப் ரூம்ல கட்டையோட போய் நிற்போம். ஒன்னு அவர் ராஜினாமா பண்ணும், இல்ல அவர் மாறணும். ஒருத்தர் அப்படிதான் ஒரு மோசமான ஸ்கூல்ல போய் நின்று கும்பல்ல போய் நின்று அவரை வான்னு சொல்லி கலடா பண்ணிட்டு, இப்ப கேளு, 4 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் என் பாவத்தை காமிச்ச உடனே மன்னிப்பு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அவங்ககிட்ட சாரி சொல்றான்னாரு. சாரியா? தூங்க போல வீட வடிக்கிறது ஈஸி, அடுத்த நாள் காலையில் அலோ சொல்லிட்டு போயிடுவோம், அவங்களுக்கே தெரியாது. நான் தான் போய் எப்படிப்பா சொல்றது, அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். ஆனா ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாருமா, என் பாவத்தை குறிச்சு பேச போல. இப்ப நம்ம செய்யாட்டா பேச்சு நிறுத்திடுவார் போலன்ட்டு நான் கீழ்படினும்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஆண்டவர் யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாரோ போயிட்டேன். பைபிளை தூக்கிட்டு போனவங்களுக்கெல்லாம் பயம் பிடிக்குது, வளர்றாங்க. ஏன்னா யாருமே போய் நான் தான் செஞ்சேன் மன்னிங்கன்னு கேட்டது இல்லை போல. வாதியாரு எல்லாரும் பயந்துட்டு கடைசியில் அந்த வாதியாரை தேடி போனேன். நான் தேடி போனேன், அதே ரூம்ல இருந்தாரு ஸ்கூல்ல. அன்னைக்கு 3 வருஷம் எந்த கிளாஸ் ரூம்ல பார்த்தனோ அதே கிளாஸ் ரூம்ல பார்த்த உடனே அவர் நினைச்சிட்டார், இதோட வந்துட்டாடா திருப்பின்னு நினைச்சிட்டாரு. வரமாட்டார் ரூம்ல இருந்து. நான் சொன்னேன், இல்ல சார் வாங்க கொஞ்சம் பேசணும்னா பயப்படுறாரு. திருப்பி ஏதோ கட்டையில வந்துக்கிறான் போல, வேற ஏதோ ப்ராப்ளம். அப்புறம் அவரை கூட்டு தனியா, அவர் ஒரு கேத்தலிக் வாதியார், அவர்கிட்ட இந்த மாதிரி ஆயிடுச்சு மன்னிங்க ஐயா, இந்த மாதிரி ஆயிட்டேன், இப்ப மாறிட்டேன். இது மாதிரி ஒரு சில காரியம் செய்ய போல என்ன ஆச்சுன்னா, கோணலான என்னுடைய குணமும் என் வாழ்க்கையும் ஆண்டவர் நேர்படுத்த ஆரம்பிச்சிட்டார். புரிஞ்சுக்கிச்சா? திருடுறதுக்கு எதுக்கு திருடுவேன் தெரியுமா? எனக்கு பணம் இல்லை, ஒரு த்ரில். அப்படி திருடிட்டு அந்த மோட்டர் பைக்கு ஒரு சிங்கு சத்தாஜி போவார், அவருடைய டேங்க்ல இருக்கிறதெல்லாம் சுற்றுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஒரு பால் பாக்கெட் வச்சு கட்டிட்டு போவார். அப்போ சொல்லுமா ஒரு பால் பாக்கெட் போகுது. அற்பமான ஒரு சந்தோஷம். அந்த மனுஷன் வேதனைப்பட்டு யோசிக்கிறது இல்லை. இப்படி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு எப்படியா ஜாலியா இருக்கணும்னு ஆசை. ஏன் சமாதானம் இல்லாதவன் எல்லாம், வீட்டுல சாப்பாடு இல்லாதவன் எல்லாம் குப்பை தொட்டியை நோண்டிதான் ஆகணும். சில்லறத்தனமான ஆசைகளை நிறுத்தி தான் ஆகணும். உண்மையான சமாதானம் இல்லைன்னா இதான். சாப்பாடு இல்லாதவன் என்ன பண்றான், குப்பை தொட்டியை போய் எச்சலை தேடுறான்ல. இந்த எச்சலை சாப்பிட்ற ஒரு வாழ்க்கை மாதிரி கீழ்த்தரமா ஆயிடும். ஆனா வெளியே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சூப்பர் ராணி சூப்பர் ராணி. ஆனா ஆண்டவருடைய வெளிச்சம் வந்து அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு, இப்படி ஒரு அருவருப்பான வாழ்க்கை இருக்கிறேன்னு. வெக்கப்பட்டேன். ஃபர்ஸ்ட் வெக்கப்பட்ட பிறகு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்பா. மன்னிப்பு கேட்ட உடனே சடனா என் இருதயத்தில் இருக்கிற பலு பாரம் எல்லாம் என்னை விட்டு நீங்கிச்சு. என் பாரம் என்னை விட்டு நீங்கின உடனே நான் சொல்றேன் கேளுங்களேன், என் வாழ்க்கையில அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றேன் கேளுங்க பிரதர், தம்பி, சமாதானம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அந்த பாவத்திலிருந்து விடுதலை, ஏசப்பா உள்ள வந்த ஒரு சந்தோஷ சமாதானம் வந்த உடனே என் வாழ்க்கையில ஒரு நோக்கம். எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா இந்த தம்பிலாம் பெரிய ஆளு அது இதுன்னு. பெரிய ஆளும் இல்ல, ஒரு ஆளும் கிடையாது. இந்த மாதிரி குப்பை. பைபிள் வசனம் சொல்லுது, எளியவனை சொல்லுமா, குப்பை. அதுதான் என் வாழ்க்கை, குப்பை. அதுல இருந்து எடுத்து ராஜாக்கள் மட்டும் நிறுத்துவார் சொல்றாரு. இதை செய்தவர் உங்க வாழ்க்கையிலும் கண்டிப்பா செய்வார். ரொம்ப பிடிச்சமான வசனம் எரேமியா 29:11. அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? உன்னை குறித்த நினைவுகளை நான் அறிகிறேன், அவைகள் சமாதானத்துக்குரியது, தீமைக்கு இல்ல. தீமையான ஆளு. என்னம்மா எல்லாரும் பைபிள் எல்லாம் எடுத்துட்டீங்களா?
நான் ஒன்னு சொல்றேன், கோச்சிக்க மாட்டீங்களா? பைபிளை பூட்டிடுங்க, அப்படியே மூடிடுங்க. என்னடா நீ பிரசங்கியார் இப்படி இருக்கே? அதான் நான் விட்டுருங்க, என் ஸ்டைல் அப்படியே விட்டுருங்க. நீங்க வீட்டுல போய் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிடுங்க. நீங்க நல்லா கேட்டுங்கன்னா அப்படியே உள்ள இறங்கிறோம். வசனம் என்ன சொல்றேன்னு சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு. யார் சொல்றாரு? நம்மளை படைத்த தேவன் சொல்றாரு, உன்னை குறித்த நினைவுகளை நான் அறிகிறேன். உன்னை குறித்து நான் என்ன யோசிக்கிறேன்னு தெரியுமா? எனக்கு தெரியும்ன்றார். அது உனக்கு தீமைக்கு இல்ல, நன்மைக்கான யோசனை தான் நான் யோசிக்கிறேன்றார். உனக்கு எதிர்பார்க்கிற ஒரு முடிவை நான் தருவேன்றார் ஆண்டவர். இந்த காலையில உங்களை இப்ப நான் எனக்கு ஒரு ஸ்டோரி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி நான் ஒன்றும் மறைக்கல. நீங்க என்னை பற்றி ரொம்ப பெருசா நினைக்கவே கூடாது. ஒரே ஆள் பெருசா நினைக்கிறது யாத்தமா? ஜீசஸை பற்றி தான் நீங்க பெருசா நினைக்கணும். மனுஷன் வருவான் போவான், இன்னைக்கு இருப்பான் போவான், அதனால ஓரளவுக்கு அவருக்கு அவ்வளவுதான் ரெஸ்பெக்ட், அவ்வளவுதான். யாரையும் நம்ம வர்ஷிப்பே பண்ணக்கூடாது. என்ன கரெக்டா? யாரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் மதிக்கணும். ஆனா யாரையும் நம்ம ஆன்னு போகக்கூடாது. அவர் ஒருத்தர் பின்னாலதான் நம்ம போகணும். கரெக்டா? கரெக்ட் இல்ல? தப்பா? சரி, நான் சொல்றேன் கேளுங்க. நான் எதுக்கு என் கதையை சொன்னேன்னா, இப்படி இருந்த எனக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்தார் ஆண்டவர். வியாதி, படிக்க முடியாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எங்க டீச்சர் எல்லாம் வந்து என்ன ரொம்ப ரொம்ப நோக்கப்படுத்துற அளவுக்கு பண்ணிட்டாங்க என்ன. ஏன்னா அந்த மாதிரி இருந்தேன். ஆனா உங்கள்கிட்ட நான் சொல்றேன், நல்ல செய்தி உங்களுக்கு இந்த காலையில சொல்றேன். ஆனா உன்னை படைத்த தேவன் சொல்றாரு, இதை கேளுமா, உன்னை குறிச்ச நினைவை நான் யோசித்து கொண்டே இருக்கிறேன்றார். ஏன்னா ஆண்டவர் வந்து தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. அவர் எப்பொழுதும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, உனக்கு என்ன செய்யணும், உன்னை எப்படி பாதுகாக்கணும், எதிர்காலத்தில் எப்படி நான் உன்னை தூக்கிட்டு வரணும் தான் அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அதனால தான் நம்ம இன்னைக்கு சந்தோஷமா தூங்கலாம். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? ஆண்டவர் வந்து சொல்றாரு, கேளு, உன்னை குறிச்ச நினைவு நல்ல நினைவு. நிறைய பேர் சொல்லுவாங்க, டேய் நீ இப்படி இருக்கிற பாரு, நீ என்ன ஆகுற பாருன்னு. ஆனா நான் சொல்றேன், அந்த மாதிரி ஆளுங்களை ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? ரொம்ப தப்பு பண்ணிட்டு காடா பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. நம்ம பைபிள்ல கூட ஒருத்தர் பேதுருன்னு இருந்தாரு, ஆனா அவனை கத்தி கித்தி எல்லாம் தூக்கி சுத்தி இருந்தாரு பாருங்க. இந்த மாதிரி பண்றவங்கள நிறைய பேர் சொல்றாங்க இவன் வேஸ்ட்னுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தள்ளப்பட்ட அந்த வேஸ்ட், தவறு செய்தவங்க, ஒரு நொறிந்த நாணலா இருக்கலாம், ஒரு கைவிடப்பட்டவங்களா, அவங்களை கொண்டு நான் பயன்படுத்துவேன்றாரு. ஏன்னா அறிவிலிகளை வைத்து ஞானிகளை வெட்கப்படுத்துன்றாரு, பலவீனனை வச்சு பலசாலியா கீழே தள்ளிடுவேன்றாரு. ஆண்டவர் அப்படி செய்ய போல உன்னை குறிச்சு ஒருத்தர் நினைச்சு கொண்டே இருக்கிறார். நினைச்சுங்கம்மா, இன்னைக்கு யாராவது ஒருத்தர் உன்னை குறிச்சு ரொம்ப நேசிக்கிறாருன்னா அவரு தான்மா. பிராங்கா சொல்றேன், உன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட அவ்வளவு இருக்காது. ஏன் தம்மா? கோச்சிக்காதம்மா, கோச்சிக்காத. தங்கச்சிங்க, நீங்க பாய் ஃப்ரெண்டு கூட அப்படி இருக்குமா? நீங்க ஒன்னு கேர்ள் நினைச்சா பாய், நிறைய பாய் ஃப்ரெண்ட் அப்படிதான் இருப்பாங்க. ஐ லவ் யூ சொல்லிட்டா போதுமே, சில சமயம் நமக்கு அப்படியே ஏசி வச்ச மாதிரி இருக்கும், சில்லுன்னு. அப்படியே அவன் போய் 2-3 பேர்கிட்ட சொல்லிட்டு இருப்பான் சாயங்காலம், அங்கேயும் போய் ஐ லவ் யூன்னுவான், அங்கேயும் போய் ஐ லவ் யூன்னுவான். ஐயோ மயங்கிறாதுங்க, அதை பற்றி நான் அப்புறம் பேசுறேன். ஐ லவ் யூ பற்றி பேச சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா பேசுவேன், நிறைய காரியம் கத்து கொடுப்பேன், நல்ல காரியங்கள். அதுக்கப்புறம் நீ யார்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும், எப்படி சொல்லணும்னு கத்துக்கோ. நீ சொல்லித்தானா? சூப்பரா? நம்ம இப்ப கேட்டுங்க என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை குறிச்சு ஒரு நினைவு வச்சிருக்கிறேன், அது தீமையில நன்மையான. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் கிட்ட வந்துட்டா அவ்வளவுதான் வேணாமா, நம்ம கொஞ்சம் அப்படி தூரம் இருந்துக்கணும், ஆண்டவர்கிட்ட அப்படி அப்படி போய் தொட்டுக்கணும், ஊருகா மாதிரி ரொம்ப சீரியஸா இறங்கிடக்கூடாது சொல்லுங்க அப்படி. ஏன்னா வந்துட்டா ப்ராப்ளம் ஆகுமா? ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு தான் அவர் இருக்கிறாரா? உன் ப்ராப்ளமை சால்வ் பண்றது தான் அவர் இருக்கிறார். நம்ம ஆண்டவரை வந்து யாரு நீ தூக்கி சுமக்க வேணாம் தம்பி, உன்னை தூக்கி சுமக்கிறதுக்கு தான் அவர் இருக்கிறாரு. கரெக்டா? கரெக்ட் இல்ல? உன்னை தூக்கி சுமப்பேன்றாரு. உன் வயோதிக காலத்திலயும் உன்னை என்ன பண்ணுவாராம்? உன்னை தூக்கி சுமப்பாரா? நீ யாரையும் தூக்க வேணாம். நீ இப்படி தூக்கிட்டேன்னா அவர் கடவுளே கிடையாது. அப்படின்னா அவர் தான் நம்மளை தூக்கணும்யா. அவர் சொல்றாரு, உனக்கு முடியாத சூழ்நிலை உன்னை நான் தூக்கி சுமப்பன்றாரு. அவர் சொல்ற, உன்னை குறித்த நினைவுகளை அறிகிறேன். நம்பர் 1, you have a divine plan. பிரதர், உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்ன? இங்க வா. என்ன பண்றீங்க? நின்றுட்டு இருக்கிறேன் சொல்லாத. என்ன பண்ற? என்ன செய்யற? வெல்டிங். நல்லா பண்ணுவியா? கேட்டு எல்லாம் பண்ணுவியா? வெல்டிங் சூப்பர்.
சரி, இப்போ செல்வம் தான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். கற்பனை, கோச்சிக்க மாட்டியா? எனக்கு இந்த குரல் கொடுக்குறவங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா தெரியுமா, நான் அந்த மாதிரி கேஸ் அப்படியே அட்டாச் ஆயிடுவேன். குரல்படாது, நீ அங்க குரல் கொடுத்தா நீ ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். இப்ப கேட்டுங்க, நல்ல ஒரு கேள்வி. ஆண்டவர் சொல்றாரு, தாயின் வயிற்றுல இருக்க போல தெரிஞ்சிச்சு சொன்னா கூட, இன்னைக்கு ஏதோ ஸ்கேன், சிடி ஸ்கேன், அந்த ஸ்கேன், இந்த ஸ்கேன் வச்சுக்கிறாங்க, தெரிஞ்சிடும் சொல்லலாம். அவர் உலகம் தோல்றதுக்கு முன்னாலே உன்னை அறிஞ்சுக்கிறேன்றாரு. நிஜமாவா டுமிலா? நிஜம்தான் சார். இப்ப நீ மாட்டிக்கிட்ட. எனக்கு எப்படி நிஜம் சொல்லு. நான் உன்னை வந்து எம்பாரஸ் பண்ணல. தெரியாட்டா சொல்லிடு, நோ ப்ராப்ளம். தெரியலன்னா தெரியல, அவ்வளவுதான். தெரியல சார். தெரியல. இவரு இதுக்கு தான் கை தட்டி தான் உண்மை. எனக்கு கூட ரொம்ப நாள் தெரியாது, ஆனா இப்ப கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியும், அது நான் சொல்லிட்டேன். நான் யோசித்தேன், இவர் இல்ல கடவுள் வந்து உலகம், எங்க தாத்தாவே இப்பதான் பிறந்துக்கிறாரு, எங்க பூட்டம் யாருன்னு எனக்கு தெரியாது. இவர் உலகம் தோன்றது முன்னால என்ன தெரியும்ன்றாரு. சுத்துறாரா? நிஜமா? ரியலா? 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 இப்படி யோசிக்கணும்னு தான் எனக்கு விருப்பம். நிறைய பேர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. சொன்னோன்னு பிரைஸ் தள்ளாடுவான். என்ன யோசிக்காமையா கேள்வி கேட்கணும். என்ன சொல்லிக்கிறாரு? நான் இப்படி யோசிச்சுட்டே இருந்தேன் ஒரு நாள். கேளு, கேட்டுட்டே இருக்கு போல நம்ம யோசனை வந்துச்சு. இப்போ நம்மளே வந்து எந்த மாடலு? நீங்க எந்த வருஷம் பிறந்துங்க? நாங்கல்ல, நீங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்த்துக்காத, எப்படி மேட்ரு சரியில்லையா? இவர் வந்து 98 மாடல். நீ சரி, ப்ரொடக்ஷன் 98 ப்ரொடக்ஷன் மாடல். கரெக்ட் தானே? சிலவங்க வந்து 60 வருஷத்துல பிறந்திருப்பாங்க. கொஞ்சம் இருக்கிறவங்க 50 வயசு 50வது வருஷத்துல பிறந்திருப்பாங்க. இப்ப நல்லா கேளுங்க. இப்ப நீங்க கேள்விக்கு பதில் சொல்லணும். நல்ல 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 இது கொஞ்சம் கற்பனை, நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். கேளுங்க. இப்ப இவர் வந்து ஒரு கார் டிசைன் பண்ற என்ஜினியர். கரெக்ட். அவர் வெல்டிங்லாம் பண்ணி புதுமையா செய்வார். இப்ப லேட்டஸ்டா என்னமா கார் வந்துக்குது? ஆட்டோவா? என்னப்பா இது ஆட்டோன்றாரு? டாட்டா. நானா வரப்போதா? அத சொல்றாரு. வந்துச்சா வரலையா? சரி, நல்லா கேட்டுங்கம்மா. இப்ப மாருதி கம்பெனில ஒரு புது கார் வரப்போகுதுன்னு வச்சுங்க. இப்ப என்ன மாசம் இது? என்ன மாசம்? தர்மபுரி அதேதானா? சரி, பரவாயில்ல. ஓகே ஓகே. கேளு. இப்ப வந்து மாருதி வந்து மே மாசம் இல்ல கிறிஸ்துமஸ்க்கு ஒரு புது கார் வரப்போகுது வச்சுங்க. இப்ப அந்த கார் வந்துச்சா வரலையான்னு எப்படி தெரியும்? இப்போ உட்காந்துக்கிறியா? டென்ஷன் ஆகாத, பார்த்து மெதுவா. நான் அப்புறம் கூப்பிடுறேன் உன்ன. இங்க வா வா, நான் உன்னை கூப்பிட்டதே காரணமே வேற மேட்ரு. வா, இப்படி ஏறி வா வா. கார் என்ன ப்ரொடக்ஷன் ஆகல, நீ போயிட்ட அப்படி டிசைனரு. இப்ப இவர் தான் டிசைனர். இந்த கார் எப்ப வரப்போகுது சொல்லுங்க? எந்த வருஷம் வரப்போகுது? நம்ம டிசம்பர் வரப்போகுது. ஓகே, டிசம்பர் வரப்போகுது. சோ நமக்கெல்லாம் எப்ப தெரியும்னா, டெலிவிஷன்ல வரும் அட்வர்டைஸ்மெண்ட், நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் வரும். யாரா ரோட்ல வாங்கி இருந்துட்டா எட்டி பார்க்கலாம், அவ்வளவுதான். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? நமக்கெல்லாம் எப்போ தெரியும்? அந்த டிசம்பர் மாசத்துக்கு முன்னால ஒரு 2 வாரம், ஒரு மாசத்துக்கு முன்னால தான் தெரியும். இப்ப நான் பேட்டி காண்றேன். ஐயா, நீங்க தான் அவ்வளவு பெரிய கார் ஒண்ணு சூப்பரா நீங்க டிசைன் பண்ணி இருக்கிறீங்களாமே, அதோ வந்துக்குதாமே அப்படின்னு. மிரள கூடாது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு இந்த கார் எப்பயா தெரியும்? இவர் சொல்றாரு, நானு ஒரு நாள் பாத்ரூம்ல இருந்தேன். பாத்ரூம் இருந்தேன். அப்ப நானு ஒரு யோசனை வந்துச்சு. பாத்ரூம்ல தான் நல்ல யோசனை வரும். கரெக்டா? கரெக்டா? ஆமா ஆமா ஆமா. அந்த பாத்ரூம்ல வந்து, ஏன்னா பாத்ரூம்ல எஸ்எம்எஸ் வராது, இமெயில் வராது, அமைதியான ஒரு இடம். கிங் கிங் கூன்னு வந்துட்டே இருக்கும் ஏதாச்சும். சரி, அமைதியா. இப்ப அந்த இடத்துல தான் அவருக்கு யோசனை வருது. இங்க பாரு, பாத்ரூம்ல பாடுவாங்க சிலவங்க. என்ன மாதிரி பாடுவாங்க பாரு, சூப்பரா பாடுவாங்க. வரவே மாட்டாங்க வெளியே. அங்க கான்செர்ட் நடந்துட்டு இருக்கோம் பாத்ரூம்ல. எப்ப சீக்கிரம் வானா பாடிட்டே இருப்பாங்க. இங்க வந்தா பாட மாட்டாங்க யாரும். சோ இவர்கிட்ட நான் கேட்கிறேன், நல்லா கேளு. அப்ப அவர்கிட்ட சொல்றாரு, எப்பயா உங்களுக்கு தெரியும் இந்த காருன்னா?
நானு அவர் சொல்றாரு, நான் 2000 இப்போ வந்து என்ன வருஷம் 2008 ஆயிடுச்சா, 2000லயே நான் பாத்ரூம்ல இருக்க போல எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. காரை வந்து இப்படி மாடிஃபை பண்ணும், அதுக்கு இப்படி பண்ணும், சக்கரத்தெல்லாம் ஸ்கொயர் ஆக்கணும், அப்படி இல்ல, சாரி சக்கரமா தான் இருக்கணும், ஃப்ரண்ட் கிண்டெல்லாம் மாத்தணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே நான் போய் வெளியே போய் கம்ப்யூட்டர்ல எல்லாம் போட்டு டிசைன் பண்ணி அதை கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் நேரம். இப்ப அந்த காரை நம்ம பார்த்தது 2008 டிசம்பர்ல தெரியுது. ஆனா இவரு எப்ப பார்த்துட்டாரா? 2000ல பார்த்துட்டாரா. அந்த கார் எங்க இருந்துச்சா? அவருடைய சிந்தனையிலும் அவருடைய யோசனையிலுமே இருந்துச்சான். என் தேவன் சொல்றாரு, உன்னை குறித்த நினைவு நான் அப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிறேன்டா, உலகம் தோறதுக்கு முன்னாலே நான் யோசிச்சுட்டேன்டா. ஆமென். தேங்க்யூ. அப்பனா நம்ம எங்க இருந்தோம்? நம்ம ஆண்டவருடைய சிந்தனையில we were a part of God's thinking. நம்ம எதுல நம்ம இருந்தோம்? தம்பி இங்க கேளுமா. நம்ம ஆண்டவருடைய சிந்தனையில நம்ம இருந்தனால தான் எரேமியா 29 சொல்லுது, உன்னை நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீ என் நினைவுல இருந்த. அப்போ ஆண்டவருடைய நினைவுல இருந்தோம்னா நம்பர் பாயிண்ட் 1, you have a divine plan. சொல்லுங்க, டிவைன், தெய்வீக திட்டம். இன்னைக்கு நிறைய பேருக்கு திட்டம் இருக்குது. அப்பா அம்மா ஒரு திட்டம் வச்சுக்குவாங்க. நம்ம ஊர்ல எல்லாருமே டாக்டர் ஆயிடணும், கரெக்டா? எல்லாம் டாக்டர், என்ஜினியர் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல என்ன சொல்லுவாங்க, என் தங்கச்சி பொண்ணு பாரு, அவ எவ்வளவு மார்க் எடுக்கிறா பாரு, அதே இட்லி தான் அவளும் சாப்பிட்றான், அதே தோசை தான் தின்றான், அவளுக்கு 90 மார்க், உனக்கு 60 மார்க் வருது, உன் தலையில என்ன இருக்குது? இதான் இப்படி கம்பேர் பண்ணுவாங்க ஜனங்க. அவங்க சொல்ற திட்டம் ஒண்ணு இருக்கும், ஒருத்தர் இருக்கும். ஆனா எல்லாரும் ஒவ்வொரு திட்டம் சொல்லுவாங்க. ஆனா நம்பர் 1 பெஸ்ட் திட்டம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உனக்குன்னு ஒண்ணு வச்சிருக்காருல. தம்பி ஒரு வெல்டரா இருக்காங்க, ஒருத்தர் டாக்டரா இருக்கலாம், ஒருத்தர் ஒரு டீச்சரா இருக்கலாம், இன்னொருத்தர் ஒரு ஏதாவது ஒண்ணு, அவங்கவுங்க வித்தியாசமா இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் அந்த மாதிரி படைச்சிருக்கிறாரு. அவர் சொல்ற உன்னை குறிச்சு ஒரு திட்டம் இருக்கு, அந்த திட்டத்தை குறிச்சு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது நன்மையான திட்டம், தீமை கிடையாது. அதுல உனக்கு எதிர்காலம் இருக்கு, உன் நம்பிக்கை, நீ பெரிய ஆளா ஆகுறது எல்லாம் அந்த திட்டத்துல இருக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற திட்டம், தாத்தா சொல்ற திட்டம், ஆண்டி சொல்ற திட்டம் இல்ல. நம்பர் 1 பாயிண்ட் உங்களுக்கு என்ன தம்மா சொல்ல விரும்புறேன், எல்லாருக்கும் திட்டம் அநேகர் சொல்லுவாங்கம்மா. ஆனா ஆல் குட் பிளான்ஸ் நீட் நாட் பி காட்ஸ் பிளான்ஸ். எல்லா நல்ல திட்டங்களும் தெய்வீக திட்டமா இருக்கணும்னு நிச்சயம் கிடையாது. கரெக்டா? கரெக்ட் இல்ல? திட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும், ஆனா அது தெய்வீக திட்டமான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம். சோ நம்ம வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க தம்மா, எங்க அப்பா சொன்னாரு அதனால தான் இதுல வந்துட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒருத்தனுக்கு சயின்ஸே வராது, உடனே உங்க அப்பா என்ன சொல்ல, டேய் எனக்கு கத்தையா துட்டு இருக்குது, நான் பணம் கொடுத்து உன்னை டாக்டர் ஆக்கிடுறேன். கடைசியில லஞ்சத்தை கொடுக்கறது, அதை கொடுத்து இவனை டாக்டர் ஆக்கி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்து இவர் வந்து ஆபரேஷன் பண்ற டாக்டர் ஆயிடுவார். டாக்டர் ஆயிட்ட பிறகு இவர் ஆபரேஷன் பண்ண என்ன ஆகும் உங்களுக்கு தான் தெரியுமே. ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டை. அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடாது. நீ கை வச்சதெல்லாம் பிளெஸ்ஸிங்கா மாறணும்னா ஆண்டவர் உனக்கு எது படைச்சாரோ அதுல இருக்கணும். கரெக்டா? இப்ப கூட எனக்கு நான் ஊழியத்துல முழு ஊழியமா 20 வருஷமா இருக்கிறேன். அநேகர் வந்து சொல்லுவாங்க, நீங்க இது செஞ்சிருங்க, நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நல்லா பணம் வரும், அப்படி செஞ்சுட்டா நல்லா இது கிடைக்கும். மனுஷன் புத்தியே என்னத்தமா யோசனையாவே இருக்கும். ஆனா நம்ம கேட்கிற கேள்வி, ஆண்டவரே நான் எதுக்கு பிறந்தேன்? எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. நான் பிறந்த நோக்கம், நீங்க எனக்கு ஒரு காரியம் வச்சிருக்கீங்க, அதை நான் அடையணும். சோ நம்பர் 1 தெய்வீக திட்டம் ஒன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு தான் ஆங்கிலத்தில் என்ன சொல்றேன், டிவைன் பிளான். If there is a divine plan, there must be a divine purpose. தெய்வீக நோக்கம் ஆண்டவர் வாழ்க்கையில என்ன இருக்குது? ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கு. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், உனக்கு ஒரு தெய்வீக நோக்கம் வாழ்க்கையில இருக்குயா? சொல்லுங்க, சொல்லுமா. இந்த பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க. ஏங்க ஒருத்தங்க கூட எனக்கு சொல்ல மாட்டீங்களாப்பா? என்னப்பா, நம்ம ஒவ்வொருவருக்கும் தெய்வீக திட்டம் இருக்குது, அந்த பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸ் நம்ம பிடிச்சிட்டோம்னா தம்பி என்ன தம் ஆகுது, உன் வாழ்க்கையில நீ சாதாரண ஆளா இருக்கவே மாட்ட. நீ சாதாரண ஆளா இருக்க மாட்ட. இப்ப பாரு, உன் தெய்வீக திட்டத்திலிருந்து உன்னை வழி தப்பி வேற இடத்துக்கு போகணும்னா அது ஒரு உலகத்துல ஒரு நல்ல ஒரு ஐடியாவா இருந்தாதான் அது உன்னை வஞ்சகம் பண்ணும். இன்றைக்கு உன் வாழ்க்கையில ரொம்ப சூப்பரா ஞானமா இருக்க போல என்ன சொல்லணும், ஆண்டவரே நான் இஷ்டத்துக்கு என் வாழ்க்கையை வாழக்கூட மாட்டேன். ஏன்னா 300 வயசு வரைக்கும் நம்ம வாழ்றோம்னா ஒரு 100 வயசு ஒன்னு ட்ரை பண்ணலாம், இன்னொரு 200 வயசு வரைக்கும் இன்னொன்னு ட்ரை பண்ணலாம்.
அப்புறம் ரொம்ப சூப்பரா சீரியஸ் ஆயிட்டு அப்புறம் வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். அதுக்கு டைமே இல்லையே. வாழ்க்கை சிறிய வாழ்க்கை, நீ அடைய வேண்டிய காரியங்கள் பெரிய காரியங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை குறித்து நினைவறிகிறேன், உன்னை குறித்து ஒரு நோக்கம் நான் வைத்திருக்கிறேன். ஆனா நான் ஒன்னு சொல்றேன் தம்பி, அதனால நம்ம காப்பியே அடிக்கூடாது மற்றவங்களை பார்த்து. பரீட்சையை பற்றி நான் பேசல. வாழ்க்கையில அவரை போல ஆயிடணும், இவரை போல ஆயிடணும்னு நம்ம செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? நல்லா சொல்றேன் கேளுங்க. இந்த உலகத்துல விஞ்ஞானம் சொல்லுது, சயின்ஸ், எவ்வளவு மரம் இருக்குது, ஆனா அவ்வளவு மரத்துல ஒரு 2 இலை கூட ஒரே மாதிரி இல்லையா? கொஞ்சம் யோசிங்களா ஐயா. எவ்வளவு மரம் இருக்குது, அந்த மரத்துல 2 இலை கூட ஒரே மாதிரி கிடையாது. ஒரு வித்தியாசம் எப்படியா ஆயிரும். வித்தியாசமா ஆண்டவர் படைச்சிருக்கார். ரெட்ட சகோதரிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜான்சன் தாம்சன் இப்படி பேர் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும் முகம், அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கும். ஆனா அவங்கள கூட கூப்பிட்டு அவங்களோட கை ரேகையை பார்த்தா 2 பேருக்கும் வித்தியாசமா இருக்குமா. அதுதான் சயின்ஸ் சொல்லுது. அப்போ ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறான்னா ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக, ஆங்கிலத்துல யுனிக்னு சொல்லலாம், ஒரு நூதனமாகவோ, அது எப்படின்னு தெரியல சரியான வார்த்தை, வித்தியாசம். அந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ண முடியாது. ஆண்டவருக்கு பரலோகத்துல ஜெராக்ஸ் காப்பி மெஷின் தேவை கிடையாது. இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க. டாப் மாடல்ஸ் அழகா இருக்காங்க பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ல அவங்களாம் வந்து நிக்கிறாங்களே, அவங்கள போய் கேட்டா அனைவருக்கும் தன்னை குறிச்சு சில வருத்தம் இருக்கான். அவ்வளவு அழகா இருப்பாங்களா, ஆனா அவங்க சொல்லுவாங்களா, எனக்கு வந்து காது சரியில்லை, ஒரு மாறிக்குது, என் கண்ணு கோணையாகுது, ஏதாவது ஒண்ணு கோணை கண்டுபிடிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்களா. யாருமே ஐயோ ஆண்டவர் என்ன எவ்வளவு நல்லா படைச்சிருக்காரு, எவ்வளவு சந்தோஷம், திருப்தியே இல்லையா. அது ஏன் தெரியுமா? இவங்க வந்து இன்னொருத்தரே பார்த்துட்டு இருக்கிறனால ஆண்டவர் வந்து நீ இன்னொருத்தர மாதிரி இருக்கணும்னே படைக்கல, நீ வித்தியாசமா இருக்கணும்னு தான் படைச்சிருக்காரு. அதனால அப்படி யோசிக்கிறதே பெரிய குழப்பமும் தப்பும். கரெக்ட் இல்லையா? நான் எங்க போய் பாடினாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் சந்தோஷமா பாடுறேன், எனக்கு இருக்கிறத பாடுறேன், நான் சொல்றத சொல்றேன். நான் அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, எதுவுமே கஷ்டமே கிடையாது. மைக்கேல் ஜாக்சன் வந்தா கூட எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா நான் அவரை போல இருக்கணும்னு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. அவரும் என்ன மாதிரி இருக்கிற சான்ஸே கிடையாது. கரெக்டா? சான்ஸே இல்லை. அவரை மாதிரி இருக்கிறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் என்ன மாதிரி இருக்கணும். ஏன் தெரியுமா? என்ன ஆண்டவர் புதுசா வித்தியாசமா படைச்சிருக்கிறார். அதனால தம்பி, உன் அண்ணன் அப்படி படிச்சுக்கிறான், நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்னு யோசிக்காத. உன்னை குழப்புறாங்க எல்லாரும். நீ நின்று சொல்லு, என் அண்ணன் அப்படி இருந்தா இருக்கட்டும், நான் வித்தியாசமா இருக்க போறேன்பா, நான் வித்தியாசமா இருக்க போறேன், என் டிஃபரெண்ட் ஹேர் ஸ்டைலு, நான் இஷ்டத்துக்கு பண்ண போறேன். ஆண்டவருடைய காரியத்துல நான் வித்தியாசமா இருக்கேன்னா அப்படி இருந்துக்கிறேன். இருக்கிற மாதிரி என்ன ஏற்றுக்கொள்ள ஒரு இறுதியை வேணும். நிறைய பேருக்கு மூஞ்சி ரொம்ப கருப்பா இருக்கிறேன்னு அதை தடவி இதை தடவி கடைசியில பாருங்க மூஞ்சி சுருக்கமாயிரும். நீங்க நிறைய பேர் அதான் அதை விற்கிறாங்க, இதை போடுறாங்க, அதை போடுறாங்க, ஆசிட் ப்ளீச்சிங் பவுடர் வச்சுக்கிறானா உள்ள, என்னன்னு தெரியாது, ஏதோ ஒண்ணு பார்த்து நம்ம சொல்லுங்க கண்ணாடியில பார்த்துட்டு, ஆண்டவரே நீ வெரி குட் கிரியேஷன், நல்லா கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பி. என் தாய் தாப்பனுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நிறைய பிள்ளைங்க தாய் தாப்பனை நோகப்படுத்துவாங்க. என்ன சொல்லுவாங்க, நான் மட்டும் வசதியான குடும்பத்துல பிறந்திருந்தேன்னா நான் வந்து இப்படி ஆயிருப்பேன். நான் ஒண்ணு சொல்றேன், நீ ஒன்னும் கழட்டி இருக்க மாட்டேன். அந்த டயலாகே வேணாம். அதை தெரிஞ்சுதான் ஆண்டவர் ஒண்ணு அங்க வச்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நோக்கப்படுத்தவே கூடாது தாய் தாப்பனை மட்டும். ஆண்டவர் நீ எந்த ஊர்ல பிறக்கணும், எந்த தாய் தப்பம் வயிற்றுல பிறக்கணும், யாருக்கிட்ட இருக்கணும், எந்த ஊர்ல வேலை செய்யணும், எல்லாம் முதல்ல டிசைட் பண்ணிட்டாரு அவரு. கரெக்டா? கரெக்ட், அவ்வளவுதான். அதனால நம்ம யாரையும் நம்ம வருத்தத்து நிமித்தம் நோவுப்படுத்தக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே எங்க அப்பா படிக்காதவதா இருந்தா கூட எங்க அப்பா தான் பெஸ்ட் அப்பா. ஆமென். கரெக்டா? கரெக்ட் இல்லையாமா? ஆமா, எங்க அப்பா தண்ணி அடிச்சிருந்தா கூட பரவாயில்லப்பா. நாளைக்கு அந்த ஆள் செத்துட்டான்னு வச்சுக்கோ, கோடி ரூபாய் கொடுத்தா கூட எனக்கு அப்பான்னு ஒருத்தர் கிடைக்கவே கிடைக்காது. உன் டிக்ஷனரியில கழட்டின்னு அந்த வார்த்தையா. நான் பரலோக அப்பாவை கூப்பிடலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா, குறைகள் இருக்கலாம், பண கஷ்டத்துல இருக்கலாம். ஒரு நம்ம எல்லாம் கம்ப்யூட்டர்லாம் படிச்சு ரொம்ப ஃபேஷனா இருக்கலாம், அவங்க இன்னும் ஒரு மாதிரி வேஷ்டி தான் கட்டிட்டு இருப்பாங்களா இருக்கலாம், பரவாயில்ல. ஆனா அப்பா அப்பா அம்மா அம்மா நம்ம குடும்பம், அதை குறித்து நீ சந்தோஷப்படு. அதுல இருந்து தான் உன்னை உயர்த்த போறாரு. ஆமென், ஆமென். Be proud of your family, be proud of who you are, be proud. Don't allow anybody. யாருமே நம்மளை வந்து மட்டம் தட்டுறதுக்கு இடமே கொடுக்காதுங்க. மட்டம் தட்ட இடமே கொடுக்காது. நான் வெள்ளைக்காரங்களை பார்க்கறேன், எல்லா ஊருக்கு போறேன், என் பேச்சு இப்படிதான் இருக்கும், என் இங்கிலீஷ் அப்படிதான் இருக்கும். ஏன்னா நான் இந்தியன், நீ வெள்ளைக்காரன், நீ வெள்ளைக்காரனாரு, நான் இருக்கிறேன், நானா தான் இருப்பேன், நான் மாற்ற முடியாது. கரெக்டா? கரெக்ட் இல்லையா?
நான் இருக்கிற மாதிரி இருக்கிறேன், அவ்வளவுதான். என்ன வச்ச ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதமா மாத்துவார், அவ்வளவுதான். இந்த ஒரு கண்டென்ட்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ் எப்ப தெரியுமா? ஆண்டவர் என்ன அழகா படைச்சிருக்கார். நான் பேசுற விதம், என் ஸ்டைல், அவ்வளவுதான். நான் அவையார் மாதிரி பேச முடியாது, பாரதியார் மாதிரியும் பேச இஷ்டம் இல்லை. நான் சாதாரணமா பேசுறேன், ஆனா பேசினா எல்லாரும் கை தட்டுறாங்க. அதான் எனக்கு தெரியல என்ன விஷயம்னு. ஆனா பேசிக்கொண்டே இருக்கிறேன், அதான், அவ்வளவுதான். எங்க போனாலும் எங்க அம்மா சொன்னாங்க, நீ தமிழே பேசாத. ஏன்னா எங்க அம்மா திருநெல்வேலியிலிருந்து வந்தவங்க. அவங்க எல்லாம், உன் தமிழ் ரொம்ப கொச்சையா இருக்குது, ரொம்ப மோசமா இருக்குது. சரி, தமிழும் பேசக்கூடாது, இங்கிலீஷும் வரல, அப்ப என்னதான் பேசுறதா? அப்படி இருந்தேன். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு என் ஊழியத்தை ஆங்கிலத்துல மாத்திருக்காருமா. இங்கிலீஷ் வராது, ஓரளவும் வராது, பாட்டு ஆங்கிலத்துல கொடுத்துருக்காரு. வெளி தேசத்துக்கு போய் சும்மா நம்ம ஆளுங்களை பார்க்க போறது இல்ல, வித்தியாசமான வெள்ளைக்காரன், சீனக்காரன், இவங்களதான் ஆண்டவர் என் முகமே வித்தியாசமான ஜனங்களுக்கு என்னை கொண்டு போய் பயன்படுத்துறாரு. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஆண்டவர் உன்னை குறிச்சு சூப்பர் திட்டம் வச்சுக்கிறார். யாரு வந்து கலைச்சிடாம பாத்துக்கோ. சும்மா குழப்பிடுவாங்க ஜனங்க, குழம்பிட்டா அவ்வளவுதான், ஒண்ணும் செய்ய முடியாது. நீ என்ன சொல்லணும்? ஆண்டவரே, என்னை குறித்து ஒரு தெய்வீக திட்டம், ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன் தொடக்கம் ஆனா கஷ்டமா இருக்கும். தொடக்கம் எப்படி இருக்கும்? எப்படி நான் சொல்றேன், நல்லா கேளு. ஆண்டவர் யோசேப்கிட்ட சொன்னாரு, உன்னை பெரிய ஒரு ராஜா மாதிரி ஆக்க போறேன்னாரு. முதல் ஸ்டெப் எங்க தெரியுமா? அவனை தூக்கி குழியில வச்சிட்டானுங்க. என்னடா இது, அவனை தூக்கி அங்க வைக்கிறேன்னு சொன்னாரு, அட்லீஸ்ட் இங்க வச்சா பரவாயில்ல, தரைக்கும் கீழே போய் குழியில போட்டானுங்களே நம்மளன்னு. கரெக்டா இல்ல? ஆண்டு சொன்னா ஒன்னு பெரிய உயர்த்த போறாரு. உயர்த்துறது எங்கன்னா பூமி கீழே குழியில தண்ணி கூட இல்லாத ஒரு இதுல போட்டாங்க. ஒருத்தன் வந்து அவனை சாவடிக்கணும்னு பாக்குறான், ஒருத்தன் அவனை வித்து கொஞ்சம் சம்பாதிக்கலான்னு பார்த்தான். அவனுடைய வாழ்க்கையில அவனை கூட இருந்த அண்ணன் தம்பி எல்லாரும் அவனை கைவிட்டுட்டாங்க. ரெண்டாவது, அவன் வேலை செய்த ஸ்தலத்துல அவதூறா பேசி செய்யாததை செய்த மாதிரி கட்டுக்கதை பண்ணிட்டாங்க. அவன் ஒரு சரசாலையில நல்லவனா இருந்த போல, மற்றவங்களுக்கு உபயோகமா இருந்த போல, உபயோகமா இருந்த மனுஷனை எல்லாம் மறந்துட்டாங்க, நன்மை செய்யணும்னு யோசிக்கல. இப்படி இருந்தவனை ஆண்டவர் அங்கிருந்து தூக்கி ஒரு ராஜாவா மாத்தினார். ஒரு ராஜாக்கு ரைட் ஹேண்ட் மேனா மாத்தினாரு. ஆனா நான் ஒண்ணு கேட்கிறேன், கேளுங்க. நீங்க யோசிக்கலாம், அந்த யோசிச்சிருக்கலாம், ஆண்டவரே நீ என்னமோ பெருசா நினைக்கணும்னா என்ன போய் வித்துட்டாங்களா ஆண்டவரே இன்றைக்கு? ஏன் தம்மா வித்தாங்க? அதுலயும் ஆண்டவருடைய திட்டம் இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்துல ஏர் இந்தியா இல்ல, அந்த காலத்துல மலேசியன் ஏர்லைன்ஸ் இல்ல. அவன் அந்த ஊர்ல இருந்து எகிப்து கொண்டு போனோம்னா ஒட்டகத்துல வந்தாங்க பாருங்க, அவங்க கையில கொடுத்தா அங்க இருந்து அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணி கனெக்ஷன் பண்ணிட்டார் ஆண்டவர். ஆனா நடந்த ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய கரம் இருக்குது தம்பி, ஆண்டவருடைய கரம் இருக்கும். இன்னைக்கு நான் ஒன்னு சொல்றேன், கேளுங்க. ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்ட பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? நமக்கு யாரெல்லாம் தீமை செய்யறாங்க பாருங்களேன், அதெல்லாம் நமக்கு நன்மையா மாத்திடுவாரோ. ஆண்டு வசனம் சொல்லுது, all things will work together for them that love God. எல்லா காரியம் என்ன நடக்குமா? உனக்கு நன்மையா மாத்திடுவாராம். அப்படி மாத்திட்டாருன்னா அது மேஜிக் மாதிரி இருக்கும் வாழ்க்கையில. ஒருத்தர் வந்து உனக்கு தீங்கு செஞ்சா அது உனக்கு நன்மையா மாறிடுமா? தம்பி, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீ பெரிய ஆளாயிடுவ. நான் சொல்றது கேளு, ஒரு கதை சொல்றேன். ஒரு ராஜா ஒரு நாள் சொன்னாராம், எனக்கு ஒரு அழகான மக இருக்குது, இப்ப நான் கல்யாணம் பண்ணி வைக்கிற நேரம் வந்துருச்சு, அதுக்கு ஏத்த ஒரு மாப்பிள்ளை எப்படி பாக்குறதுன்னு ஒரு பந்தயம் விட்டாராம். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாராம், வாலிப பிள்ளைகளே, இந்த தேசத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு சவால், நான் ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். அந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா, யார் பாஸ் ஆகுறாங்களோ அவங்க வந்து இந்த என்னுடைய குமாரியை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். ரைட், அதான். ஸோ உடனே எல்லா குங்ஃபு எல்லாம், பாக்ஸிங் எல்லாம், வெயிட் லிஃப்டர்ஸ் எல்லாம், ஸ்மார்ட் பீப்புள் எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்களாம். ராஜாக்கு மருமகனா நான் மாறணுமே, இது ஒரு சான்ஸ் விடக்கூடாதுன்னு. சரி, ராஜா என்ன சொல்ல போறாரோ தெரியல, மரத்தையில ஏற சொல்ல போறாரோ, தலைகில தொங்க சொல்ல போறாரோ, என்ன டெஸ்ட் இருக்க போதோன்னு காலையில எல்லாம் காத்திருக்காங்களாம். உடனே அவங்களெல்லாம் ஸ்விம்மிங் பூல் கூட்டு வந்தாராம், நீச்சல் குளத்துக்கு கூட்டு வந்து, இங்க இருந்து நீங்க அங்க போனோம், 1 2 3 சொன்ன உடனே அங்க யார் ஃபர்ஸ்ட் போய் சேர்றாங்களோ அவங்க வின் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து என்னுடைய மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், எல்லாம் எல்லாம் சட்டக்கட்டெல்லாம் கழட்டி ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் குதிக்குது. ஆனா ஒண்ணு, நீங்க போல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 40 நாள் உபவாசம் பண்ணி அங்க முதலைகள்லாம் வச்சிருக்கிறாங்க உள்ள நேரம். நாடா இது முதலன்றானே. உடனே ஒருத்தர் சட்டை மாட்டிக்கிட்டானா, நான் போய் எங்க மரத்தடியில புளியங்கா மரத்துலயாச்சும் நான் சும்மா நிற்பேன், இதுக்கு போய் இறையா மாற மாட்டேன் நான். இந்த பந்தயம் இந்த விளையாட்டு வானா சாமி, நான் போறேன்னு போயிட்டான். ஒண்ணா போறதுக்கு இருக்க போல திடீர்னு சத்தம் கேட்டுச்சான், டமால்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு ஆள் போய் அங்க போய் சேர்ந்துட்டானா. சேர்ந்த உடனே
எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஓடி போய் அந்த ஆளை புடிச்சு தூக்கி கொண்டாடணும்னு சொல்ல போல அந்த ஆள் எல்லாரையும் திட்டுறானா, உரா உரா உரா, எவன்டா என்ன தள்ளினா உள்ள ஏய் அப்படின்னாலும். அந்த மாதிரி நமக்கு விரோதமா செய்தாலும் அதை நன்மையாக மாற்றுவேன்றார் ஆண்டவர். அதான் பாயிண்ட். ஆண்டவர் பாரு, அவர் சொல்றாரு உனக்கு எல்லாம் நன்மையா மாத்தி உன் எங்க வந்து பெரிய ஆள் ஆகணுமோ ஆக வச்சிருவார். சரி, இப்போ நல்லா கேட்டுங்க. இப்ப தெய்வீக திட்டம், தெய்வீக ஒரு நோக்கம் இருக்கனால ஒரு தெய்வீக ப்ராசஸ் உன் வாழ்க்கையில இருக்கு. உன்னை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு, தமிழ்ல நம்ம ப்ரிப்பேர் உருவாக்குறதுக்கும் ஆயத்தம் பண்றது. பாருமா, உன்னை ஆயத்தம் பண்ணும், கரெக்ட் தானே? ஆயத்தம் இல்லாம எப்படி நீ செய்ய முடியும்? ஆனா ஆயத்தத்தின் பாதை வந்து இருக்குது, அது கொஞ்சம் வேதனையா இருக்கும். அதுதான் டிவைன் ப்ராசஸ். டிவைன் ப்ராசஸ்னா ப்ராசஸ்னா சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை உருவாக்குற அந்த செயல் இருக்கு தம்மா, ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். தம்பி நீங்க சொல்லலாம், அண்ணே உங்களுக்கு தெரியாது சின்ன வயசுல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறேன்னு. தங்கச்சி நீங்க சொல்லலாம், தம்பி கேளுங்க, உங்களுக்கு தெரியாது அண்ணே சின்ன வயசுல எங்க அப்பா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு சொந்தக்காரெல்லாம் ரொம்ப கைவிட்டாங்க, எல்லாரும் ரொம்ப அசிங்கமா பேசினாங்க, என் ஸ்கூல்ல இருந்து என்ன வாத்தியாரெல்லாம் ரொம்ப பண்ணாரு. சொல்லலாம், அண்ணா உங்களுக்கு தெரியாது சும்மா தான் ஒரு பொண்ணுட்டு நான் பேசினேன், அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க கதை கட்டி விட்டாங்க, இப்ப சர்ச்சுக்கே போக முடியல அண்ணே, உங்களுக்கு தெரியாது சின்ன வயசுல எவ்வளவு வேதனை இருக்கு. பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், பல வேதனைக்குள்ள நீ போயிருக்கலாம் கண்ணு. ஆனா அந்த சூழ்நிலை எல்லாம் என்ன ஆகுதுன்னா உன்னை உருவாக்குற ஒரு காரியங்கள், உன்னை சுத்தப்படுத்துற ஒரு காரியமா இருக்குது. இங்க பாருங்க, வனாந்தரத்துல போகும் பொழுது ரெண்டு காரியம் நடக்கலாம். ஈதர் யூ கேன் பிகம் பெட்டர் ஆர் பிட்டர். கசப்பா மாறி ஆண்டவர் விட்டு விலகி போலாம், இல்ல ஆண்டவர்கிட்ட நெருங்குற ஒரு காரியமாவும் அந்த காரியத்தை பயன்படுத்தலாம். இன்னும் பாருங்க, ஒரு கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க போறேன். ஒரு குயவன் எப்படி ஒரு களிமண் எடுத்து ஒரு பானையா வரையறானா தெரியுமா? பானையா வரைகிறது நம்ம ஊர்ல நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா வெளி தேசத்துல, இஸ்ரேல் தேசத்துல எப்படி செய்வாங்கன்னு ஒருத்தர் சொன்னாரு, நான் பார்க்கல, அதை கேட்டேன், உங்களுக்கு சொல்ல போறேன். நான் எப்படி செய்வாங்கன்னா, அந்த பானைய ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈரமா இருக்குமா அந்த களி, ஈரப்பசை இல்லைன்னு வச்சுங்களேன், அது விட்டு கொடுக்கலன்னு வச்சுங்க, கல்லு மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஒன்றும் செய்ய முடியாது. அது விட்டு கொடுக்குற ஒரு சுவாபம் இருக்கணும். உடனே அவர் வணைகிறார், வணைஞ்சு வணைஞ்சு வந்து ஒரு உருவம் எடுக்க போல என்ன பண்ணுவாராம், அது பண்றதுக்கு முன்னால என்ன பண்றாருன்னா, அதுல ஏதாவது அந்த களிமண்ணை நல்லா பிசைஞ்சு அதுல ஏதாவது குச்சி இருக்குதா கல்லு இருக்குதா அப்ப கிள்ளி அதை பிடுங்கி பார்ப்பாங்களாம். இப்ப நீங்க தான் அந்த களிமண்ணு, கடவுள் தான் குயவன்னு, உங்களை இப்படி கிள்ளுனா எப்படி இருக்கும்? அழிக்கும். என்னையா இது? அது அவர் பேசுறாராம், அந்த களிமண் அவர் பேசுறாராம், களிமண்ணே களிமண்ணே உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். என்ன இதான் நேசிக்கிறது? மசாஜா இது போட்டு உயிர் எடுக்கிறிய? என்ன இதான் நேசிக்கிற? இல்லம்மா உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். ஐயோ கில்லுறிய என்னப்பா நீ? இல்ல அந்த கல் எடுக்கிறாராம், கல் எடுக்கிறாராம், புல் எடுக்கிறாராம், என்னத்தை குப்பை எடுக்கிறாராம், இப்படி போட்டு வேதனைப்படுத்துறாரப்பா. இல்ல மகளே, இல்ல மகனே, உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு இவரு. நம்ம வீட்டுல அம்மா எல்லாம் இப்படி சப்பாத்தி பிசைறாங்க, பாத்துருக்குறீங்கல்ல, நீங்களும் பிசைஞ்சிருப்பீங்க. நம்ம கொஞ்சம் சொபிஸ்டிகேஷன் கட்டெல்லாம் எடுத்து அடிப்பாங்க சிலவங்க போட்டது. அந்த மாதிரி போட்டு அடிச்சாதான் அன்னைக்கு சப்பாத்தி எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா வரும். அது போற பாதை, அந்த மாதிரி ஒரு பாதையில நீங்க போயிருக்கலாம். ஆக்சிடென்ட், வியாதி, கஷ்டங்கள்லாம் போயிருக்கலாம். ஆனா நான் சொல்றது நல்லா கேட்டுங்கன்னா சில காரியங்கள் புரிஞ்சுக்கலாம். சிலவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் என்னன்னா, நம்ம செய்யாததை மற்றவங்க செஞ்சு சொல்லிட்டாங்கன்னா நம்ம சாட்சியவே கெடுத்துருவாங்க. அந்த பொண்ணு பாருங்க ரொம்ப மோசம். யாரோ ஒரு கிளவி, வேலையத்த கிளவி இருப்பாங்க சர்ச்சில், ஒரு ஆண்டி இருக்கும், இதுங்க தான் பேசும் குசு 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 குசுன்னு. ஏன்னா அதுங்கிட்ட வந்து யாரும் பேசுறதுக்கு யாரும் இல்லை வச்சுங்க, அது ஒண்ணு. கரெக்ட் இல்லையா? இப்படியே பேசுவாங்க. அந்த பையன், அந்த பொண்ணு அது சரியில்லை. ஏன் சரியில்லை? அது முடிப்பாரு, அது இப்படி பண்ணி இருக்குதான், இதுக்கு முடியே இல்லை பண்றதுக்கு. நீ அது நிறைய பேர் பேசி மனசு உடைஞ்சிருக்கும். இதெல்லாம் வெளியே போய் சொல்ல முடியாது, சொல்றது கேளுங்க. இப்படி நம்ம போல ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி காரியம்லாம் ஆண்டவர் பிடுங்குறாராம். கேளுங்க, பிடுங்கிட்ட பிறகு அது நல்லா பிசைஞ்சு போயிட்டு இருக்க போல ஒரு காரியம் செய்யறாராம். அந்த உருவம் எடுத்த பிறகு ஒரு காப்பர் ஒயர், சின்ன ஒரு இரும்பு மாதிரி இருக்கும், சின்ன ஒயர், அந்த ஒயரை உள்ள அப்படி விடுவாங்களாம். அது சுத்திட்டே இருக்க போல உள்ள விட்டு பாக்குறாங்களாம். அப்படி இப்படி 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 உள்ள விட்டு அர்த்தம் எப்படி இருக்கும்பா? கஷ்டம். இப்படி ஒரு வேதனை. இது எதுக்குப்பா அப்படி செஞ்சுட்டு இருக்கிறான் உள்ளன்னா, அவன் சொல்றானா,
அந்த பானை வந்து உள்ள வந்து ஏதாச்சும் காத்து அடைஞ்சிருக்குதான்னு பார்க்கணுமா, ஏர் ஸ்பேஸ். ஏன்னா அடுத்த ப்ராசஸ்ல அடுத்த ஸ்டெப் என்னன்னா அதை அக்னிக்குள்ள வைப்பாங்க. அப்ப அந்த காத்து என்ன ஆகும், அக்னியில வைக்க போல பெருசாகி அங்க ஒரு கிராக் ஆயிடும். அதனால கொயவன் என்ன சொல்றாராம், கம்பியை வைத்து உள்ள விட்டு விட்டு. இது ஒரு ஸ்டேஜ் உன் வாழ்க்கையில. இந்த மாதிரி ஒரு காப்பர் வயர், என்ன வயர் சொன்ன, இந்த காப்பர் வயரை வச்சு உள்ள விட்டனா வேதனை தம்பி. அந்த காப்பர் வயர் நம்ம லைஃப்ல யார் தெரியுமா, அது இன்னொரு மனுஷனோ மனுஷியா இருக்கும். அது ஸ்பெஷலா யார் தம் ஆண்டவர் யூஸ் பண்ணுவாரு, உனக்கு பிடிக்காம இருக்காங்க பாருங்க, அவங்க தான் நல்லா அந்த வேலையை செய்ய முடியும். புரியுதா? அப்போ உன் மேல பொறாமப்படுறாங்க பாருங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்கள தான் பயன்படுத்துவாரு. அப்போ என்ன ஆகும், அவங்க தான் சில வேண்டாத காரியங்களை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துவார் ஆண்டவர். அதனால இருமை உங்களுக்கு இப்பவுமே யோசனை வந்துருச்சு. சிலவங்க எல்லாம் இப்படி பாக்குறீங்க, சில சிஸ்டர் எல்லாம் இப்படி பாக்குறாங்க. அப்படின்னா நமக்கு அந்த ஆன்டி பத்தியான்னு சொல்றீங்களா? இப்ப என்ன சொல்ல, ஆண்டவரே அந்த மிஸ்ஸஸ் காப்பர் வயருக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே அந்த அங்கிள் காப்பர் வயருக்காக ஸ்தோத்திரம், அவரெல்லாம் வச்சு ஏதோ நல்லதா செஞ்சுக்கிற, நான் அவங்கள சாவடிக்கவோ அடி என்ன நல்லா மாத்தி கொண்டிருக்கிறேன், நன்றி. தாவீது சொல்றவர் தேவன், ஆண்டவர் யாரையும் பயன்படுத்தி என்ன தாழ்மை நல்ல காரியங்களை கத்துக்கொள்வார். தம்பி சில சமயம் நல்ல கனிகள் வந்து வரங்கள் மாதிரி வராது. வரங்கள் வந்து ஜபம் பண்ணுவாங்க ஜனங்க, ஆனா கனி வந்து இப்படி பாதையில போனாதான் ஒருத்தனுடைய சுவாபம் மாறும். நான் சொன்ன பார்த்தீங்களா, போய் கஷ்டப்பட்டு காரியத்துல தான் உன்னுடைய சுவாபமும் குணமும் மாறும். எங்கேயோ போய் ஜபம் பண்ணிக்கிட்டா மாறுமா? நீ இப்ப என்ன வர, நான் உனக்கு ஜபம் பண்றேன், உன் தலையை வச்சு நான் அமைக்கிறேன், ஜபம் பண்றேன், நீ உடனே நல்ல பையனா மாறிடுவியா? அப்படி சொன்னானா நம்பாத, ஏமாத்துறான் எவனோ. அவன் சொல்லுவான், நான் எண்ணெய் ஊத்தி உனக்கு ஜபம் பண்றேன், இஸ்ரேல்ல இருந்து எண்ணெய் ஊத்தி ஜபம் பண்றேன், அபிஷேகம்னு போட்டு தேய்க்கலாம். தேய்ச்சாலும் ஒன்னாகாது, ஒன்னாகும். ஆனா மொட்டை ஆயிடுவ சில சமயம் ரொம்ப தேய்ச்சான், அவ்வளவுதான். உன் வாழ்க்கை எக்கத்தமா மாறும். ஆண்டுடைய வசனத்துல எடுத்து தியானம் பண்ணி தனியா உட்கார்ந்து உன் இதயத்தை ஆராய்ஞ்சு, ஆண்டவரே நான் இப்படி இருக்கேனே, என்ன இன்னும் உண்மை போல மாத்துங்க ஆண்டவரே. பரவாயில்ல ஜனங்க என்ன பண்ணாலும் இந்த கஷ்டத்துல போயிட்டு நான் உண்மை போல மாறணும் ஆண்டவரே, நான் ஒரு சவாலா வாழணும்னு சொன்னாதான் உன் வாழ்க்கை மாறும். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இன்றைக்கு இந்த மத்தியான நேரத்துல நீங்க கடந்து வந்த பாதையை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார் சிஸ்டர். நம்ம எல்லாருமே தப்பு செஞ்சிருக்கோம் தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாம தப்பு எல்லாரும் செய்து நம்ம கடந்த நாள் வந்து ரொம்ப அசுத்தமான ஒரு, எல்லாருக்குமே பாஸ்ட் இஸ் பேட் எல்லாருக்கும். நீங்க போய் ஒரு பிஷப் கேளுங்க, அவரும் அதான் சொல்வார். போப் கேளுங்க, எல்லாருக்கும் கடந்த நாள் எல்லாருக்கும் ஒரு கருப்பாக தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு ஜகஜோதியான ஒரு எதிர்காலம் வைத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, அதுதான் எல்லாருக்கும் எதிர்காலத்தை சூப்பரா மாற்றுவாரு, கோணலானதை ஏற்படுத்துவாரு. அது எப்படி தெரியுமா, ஒரு மைனஸ பிளஸ்ஸா மாத்துற மாதிரி ஆக்கிடுவாரு. தம்பி மைனஸ் எப்படிமா பிளஸ் ஆக்குவ, இப்படி இருக்குது மைனஸ், அவ்வளவு போட்டா போச்சு, அவ்வளவுதான், சிம்பிள் ஈஸி. அவ்வளவு ஈஸி. ஆண்டவருக்கு நம்முடைய மைனஸ் எல்லாத்தையும் பிளஸ் ஆக்குவாரு. தண்ணீரை தாசரசமா மாத்தினாரு. முதலாவது ஒரு காரியம் செய்தது என்னன்னா, சுவையற்ற ஒரு வாழ்க்கைக்கு சுவை ஊட்டினாரியா, தண்ணீர் தாசரசமா மாறிச்சு. கடைசி வரைக்கும் அந்த சுவையை வைத்திருப்பார் உன் வாழ்க்கையில. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, ஆண்டவரே நான் யாரையும் பிரியப்படுத்தல, ஒரே ஒரு ஆளு எனக்காக உங்க உயிரை கொடுத்துங்க, எனக்காக நீங்க நேசித்துங்க, என்னை யாருமே நேசிக்க முடியாது. அதான் அந்த பாட்டு பாடினேன். இன்னைக்கு தம்பி நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க செஞ்ச காரியங்களும் யோசனையில செய்த காரியங்களையும் ஒருத்தர் டிவி பிடிச்சி இதுல போட்டா என்ன பண்ணுங்க, நீங்களும் ஓடிடுவோம், நானும் ஓடிடுவோம், எல்லாரும் ஓடிடுவோம். ஆனா யாருக்கும் தெரியாது. ஆனா நம்ம அந்தரங்க காரியத்தெல்லாம் அறிந்தும் அவர் சொல்றாரு, உன்னை நான் நேசிக்கிறேன், எவ்வளவு இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், I love you just the way you are. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இருக்கிற விதமாகவே நான் உன்னை நேசிக்கிறேன், நீ இருக்கிற மாதிரியே வா, உன்னை அலங்கரிக்கிறது என்னுடைய வேலை, உன்னை அழகுபடுத்துறது என்னுடைய வேலை, உன்னை நான் அழகா படுத்திடுவேன், உனக்காக என் ரத்தத்தை சிந்தின மகளே, உனக்காக நான் பாடுபட்டேன், மற்றவங்க சொல்றது நீ கேட்காத, நான் சொல்றதை கேளு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு ஒரு அருமையான எதிர்காலம் வச்சிருக்கிறேன், நீ என்கிட்ட வா, என் கையில உன் வாழ்க்கையை கொடு, உன்னை நான் சுத்திகரிச்சு உன்னை ஒரு பெரிய ஆள் மாற்றுவேன். ஆண்டவர் சொல்ற, உனக்கு எதிர்பார்க்கிற ஒரு முடிவையும் தருவேன், உன்னை பெரிய ஆள் ஆக்குவேன்றார். கடைசியாக உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யணுமோ அதுக்கு வேண்டிய திறனை அவர் உன் உள்ள போட்டிருக்கார். தம்பி இப்படி தொடுங்க, எனக்குள்ள என் எதிர்காலத்துக்கு நான் செயல்பட காரியத்துக்கு வேண்டிய திறன் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார்.
ஆமா, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செஞ்சிருக்காரு. யாருமே வேஸ்டா படைக்கல. எனக்கு கிட்டார் வாசிக்க கொடுத்துக்கிறாருமா, எனக்கு வேற எதுவும் கேட்காத. ஜனங்கிட்ட பேசுறது 2 கொடுத்துக்கிறாரு, அதுதான் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நான் வேற எதையும் மாத்தவே போறது இல்ல. ஒரு சாம்பியன்னா யார் தெரியுமா? செஞ்சது திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கணும். 100 மீட்டர்ஸ் ஓடுறவன் என்ன செய்யறான் தம்மா? என்னடா 6 மாசமா 100 மீட்டர்ஸ் ஓடுறவன் இன்னைக்கு சும்மானா லாங் ஜம்ப் செஞ்சு பார்க்கலான்னு பார்ப்பானா? அவர் அவ்வளவுதான், அங்கேயும் இல்லை இங்கேயும் எல்லாம் போயிடுவான். அவன் செஞ்சதே திருப்பி. இன்னைக்கு உன் வாழ்க்கையில 100 மீட்டர்ஸ் ரன்னர்னா 100 மீட்டர்ஸே செஞ்சுட்டு இருக்க மாதிரி உனக்கு வச்சிருக்க திறன் உள்ள வச்சுட்டாரு. நீங்க கேட்க வேண்டியது, ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க என்ன தம்ம சொல்லணும்? நான் இதுதான் சொன்னேன். நல்லா கேளு தம்பி. நான் 19 வயசுல ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்தேன். 23 வயசுல முழு ஊழியத்துக்கு வந்துட்டேன். எல்லாம் நான் பைத்தியக்காரன் நினைச்சாங்க. ஏன்னா என்னை யாருமே பிரசங்கம் பண்ண கூப்பிடல. ஆனா எனக்கு தெரியும் என் அழைப்பு. நீ கூப்பிடுறியோ கூப்பிடலையோ அது என்ன மாத்தாது. இன்னைக்கு நான் வந்து ஆட்டோமொபைல் மெக்கானிக்கா மாறணும்னு டிசைட் பண்ணிட்டேன்னா, இப்ப என் வயசு 8 வயசுன்னு வச்சுக்கோ, நான் கார் மெக்கானிக்கா மாற போறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா, என் 8 வயசு 10 வயசுல அண்ணே 8ஆம் நம்பர் ஸ்பேனர் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் வேலைக்கு வந்துடுறேன். நான் போய் தோசை கடையில் வேலை செய்ய மாட்டேன். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சா நான் இதான் ஆக போறேன்னு. நீ கூப்பிட்டா கூப்பிடாட்டா நான் வந்துட்டேன், அவ்வளவுதான். இன்னைக்கு உன் வாழ்க்கையில தர திறன்கள் ஆண்டவர் போட்டிருக்காரு. அந்த டேலண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்குது. எனக்கு கொடுத்ததை இன்னைக்கு ஆண்டவர் ஊழியமா மாத்திட்டாரு. உனக்கு கொடுத்ததை வச்சு நீ ஊழியத்துக்கு வரணும்னு தேவையில்லை. உன்னை எங்க வச்சிருக்காரோ அங்க ஒரு ஊழியக்காரியா இருப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பேங்க்ல கூட வேலை செய்யலாம், நீங்க ஆர்மியில வேலை செய்யலாம், டாக்டரா இருக்கலாம், நீங்க ஒரு பெரிய கம்ப்யூட்டர் பர்சனா இருக்கலாம். எல்லாருமே ஊழியத்துக்கு வரணும்னு தேவையில்லை. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே டாக்டர் ஆயிட்டா அப்புறம் என்னங்க ஆகுறது? கொஞ்சம் நோயாளிகளும் தேவைன்றியா? வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, சர்ச்சுக்கு வெளியே நீ எங்க இருக்கிறியோ அங்க ஒரு இயேசு சாமிக்கு ஒரு கருவியா மாறணும். உன் மூலம் அவருடைய வல்லமை போய் யாரையா தொடணும், உன்னை ஒரு ஆசீர்வாதமா மாத்தணும்னு விரும்புறாரு ஆண்டவர். இன்றைக்கு உன்னோட பேசுகிறார், மகனே கடந்த நாளை யோசிக்காத, கடந்த நாளை மறந்துரு. நான் ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய போறேன். இது வரைக்கும் நடந்த காரியத்தை மறந்துரு, புதிய காரியம் உன் வாழ்க்கையில செய்வேன், அது உதிக்கும். நீ என்கிட்ட உன் வாழ்க்கை அர்ப்பணி, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பயன்படுத்துவேன்றாரு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையை ஆண்டவர் பயன்படுத்த போறாரு. அந்த ஒரு சின்ன பையன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் கையில இருந்த அந்த சின்ன டிஃபன் பாக்ஸ் ஆண்டவர் கையில கொடுத்தான். அவர் அந்த ரொட்டியும் அந்த மீனையும் ஆசீர்வதித்து கொடுத்தோன்னே 5000 பேருக்கு ஆசீர்வாதமா மாறலாம். இன்றைக்கு உன் வாழ்க்கையில இருக்குது, நீயே சாப்பிட்டுட்டு நீ போயிடலாம், இல்லைன்னா அதை தூக்கி போட்டு வேஸ்டும் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை வேஸ்ட் பண்றாங்க, ட்ரக்ஸ் வேண்டாத காரியத்துல. ஆனா சிலவங்க தனக்குன்னு பயன்படுத்திக்கிறாங்க. சில ஞானிகள் அதை இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்வெஸ்ட் எப்படி பண்றதுன்னா, இதுதான் நான் சொன்னேன் ஜீசஸ்ட, ஆண்டவரே இஃப் யூ கேன் யூஸ் மீ ப்ளீஸ் யூஸ் மீ. அவ்வளவுதான். என்னை நீங்க பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நான் ரெடி, நீங்க எடுத்து யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே, என்ன கொடுக்குறேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு ஒன்றும் தெரியாது. எங்க அப்பா பாஸ்டர் கிடையாது, எங்க அம்மா மியூசிக் கிடையாது, நான் ரோட சுத்தி இருந்த ஆள், அவ்வளவுதான். ஆனா நீங்க எது செய்யணுமோ செஞ்சுங்க, உங்களால செய்ய முடியும். ஆனா நான் அனுமதியை தரேன், ப்ளீஸ் யூஸ் மீ. நம்ம ரெண்டாவது காரியம் என்ன சொன்ன தெரியுமா அவர்கிட்ட? ஆண்டவரே ஒரு காரியம் ஒண்ணு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஊழியத்துக்கு வந்துட்ட பிறகு நான் வந்து இவ்வளவு தூரம் முடி வளர்த்திருப்பேன், ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிட்டு என் ஜீன்ஸ்ல வந்து பச்சை கலர் பெயிண்ட் போட்டு 4-5 ஓட்டை இருக்கும், காத்தெல்லாம் வரும் நம்ம ஊர்ல, என்ன பண்றது? ஆனா கையில ஒரு பெரிய பைபிள் வச்சுட்டு ரோடா சுத்தி ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பேன். வித்தியாசமா இருந்தேன், நான் இருக்கிற மாதிரியே இருந்தேன். ஆனா எனக்கு கொண்டு ஆண்டவர் பயன்படுத்தாரு. ஆனா கேட்பாங்க, உனக்கு சம்பளம் எங்க வரும்? சொன்னாங்க, உனக்கு சம்பளமே இல்லைன்னா எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணாத தெரியுமா? நாங்க அப்படியா? ஆமா இல்ல, நீ எவ்வளவு பெரிய அபிஷேகமா இருந்தா உனக்கு துட்டு இல்லைன்னா யார் உன்னை கல்யாணம் பண்ணுவான்? கரெக்ட் தான், சரி விடு பரவாயில்ல, அது என்னைக்கா கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்ப நம்ம ஊழியம் செய்யலாம் அப்படின்னு. இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆயிட்டு என் ஒய்ஃப் வந்து என்ஜினியர், அவங்களும் வேலையை விட்டு வந்துட்டாங்க, இந்து குடும்பத்திலிருந்து வந்தவங்க. என் பிள்ளைகள் எனக்கு கூட 6 பேர் ஊழியக்காரர் இருக்காங்க. எனக்கு ஒரு நாள் கூட ஒரு கஷ்டம் இல்லம்மா, நான் பிராங்கா சொல்றேன். ஆனா எந்த வெள்ளக்காரன்ட்டையும் நான் பிச்சை எடுக்கலம்மா. இன்னைக்கு வரைக்கும் 20 வருஷம் எந்த மேடையிலும் நான் பணம் பற்றி பேசினது இல்லை. எந்த ஊருக்கு போனாலும் என் இந்திய தேசத்தை ஆண்டவர் பார்த்துக்குவாரு. உன் இருதயத்தை நீ பாரு. இப்ப நீ 2 காரியத்தை யோசிக்க வேணாம், உன் வாழ்க்கையை பாரு. இப்ப அதை சொல்லதான் நான் வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டு நீங்க உதவி செய்யறது அது வித்தியாசம். ஆனா எங்கேயும் போய் நான் பணத்துக்கு பிச்சை எடுத்தது இல்ல, யாருக்கும் சோக கதை சொன்னது இல்ல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வான பார்த்த பூமியா இருந்தா கூட எனக்கு வந்து ஆண்டவர் ஒரு நாளும் குறை வச்சது இல்லை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யணும் அப்படிதான் அவனை கனம் பண்ணுவாருமா, அவ்வளவுதான். அதுக்கு ரகசியம் என்னன்னு சொல்லிடுறேன், அதையும் சொல்லிடுறேன். நான் என்ன சொன்னேன்னா, பிராங்கா சொன்னேன், ஆண்டவரே இன்னைக்கு நான் ஜீன்ஸ் போட்டு
ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டு முடி வளர்த்துட்டு நான் யங் பீப்புள்கிட்ட போய் ஒரு ட்ராக்ஸ் கொடுக்குறேன், உன்னால செய்ய முடியாது. அதை கண்டுபிடிச்சிட்டேன் நான். செய்யணும்னு நினைச்சா கூட நீங்க செய்ய மாட்டீங்க, அது தேவதூதனும் செய்ய முடியாது. கரெக்ட் தானே? யூ நீட் மீ. அதை கண்டுபிடிச்சிட்டு நான் சொன்னேன், ஆனா எனக்கு சில காரியம் செய்ய முடியாத காரியம் இருக்குது. இந்த பணம், என்னை பாதுகாத்துக்கிறது, என் தேவையெல்லாம் என்னால செய்ய முடியாது. நான் சொன்னேன், நான் உங்க காரியத்துல பிஸி ஆயிடுறேன், நீங்க என் காரியத்துல பிஸி ஆயிருங்க, நம்ம டிரான்சாக்சன் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு தம்பி, உங்க அப்பா பெரிய பணக்காரர் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்ம பிக் பாஸ் அப்பா பெரிய பணக்காரர். நீ கவலைப்படாத, உன்னுடைய சம்பாத்தியம் பத்தாது. அவர் சொல்றாரு, நான் உன் தேவையை சந்திப்பேன், உன்னை உயர்த்துவேன், உனக்கு எங்க கனெக்ஷன் பண்ணுமோ அவர் பண்ணுவேன், அடைக்கப்பட்ட வாசலை திறப்பேன், உன்னை உயர்த்தி ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல நான் வைப்பேன்றாரு. நீ சொல்ல வேண்டியது ரெண்டே காரியம். ஆண்டவரே, நான் இருக்கிற மாதிரி என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் உம்முடைய காரியத்துல ஆர்வமாக நான் இணைஞ்சுக்கிறேன், என்னை குறிச்ச காரியம், என் குடும்பம், என் எதிர்காலத்தை நீங்க பாத்துங்கன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு குறையுமே இருக்காது. ஆமென். நீங்க இருக்கிற மாதிரி அப்படியே கண்ணை மூடுங்க, ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கண்ணுங்களை மூடுங்க. ஆனா உங்களையே நீங்க